இரு மாநில முதல்வர்களுடைய சந்திப்பு குறித்து ஒரே கட்சியிலிருந்து அமைச்சர்கள் வேற வேற விதமாக சொல்றாங்க. அப்போ இதுலயே ஒரு ஒற்றுமையோ இல்லனா ஒருமித்த கருத்தோ கட்சிகளுக்குள்ள நிலவுறது இதுதான் பெரிய பிரச்சனை உங்களுக்கு. நிச்சயமாக ஒரு முதல்வர் போறாருன்னு சொல்றாங்க, இன்னொரு அமைச்சர் சொல்றாரு, வேளாண் அமைச்சர் சொல்றாரு. வேளாண்மை அமைச்சருக்கு ஒரு பேசி இருக்கலாம், அந்த தகவலின் அடிப்படையில் போறதுக்கான காரணத்தை சொல்றாரு. அப்ப இன்னொரு துறை அமைச்சர் கேட்கும் போது இது வந்து பொதுவாகவே ஒரு அறிவிப்பு யார் இருக்குன்னா சிஎம் ஆபீஸ்ல இருந்தா ஒரு சிஎம் மேட்டரை சொல்லுவாங்க. அதுதான் அதிகாரப்பூர்வ செய்தி. அவருக்கு தெரியாம தெரிவிச்சா கூட அவர் நினைக்கிறார் நாம வந்து முந்திரி கொட்டை மாதிரி முந்திட்டு சொல்லக்கூடாது. நிர்வாகி சொல்லிருந்தா அந்த கேள்வியே வந்திருக்காது. அமைச்சர்கள் சொல்லும்போதுதான் அமைச்சரேன கூட முதலமைச்சருக்குன்னு ஒரு புரோட்டோகால் இருக்கு. அந்த சிஎம் ஆபீஸ்ல இருந்தா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரணும். அந்த அனௌன்ஸ்மெண்ட் வராத போது அவர் சொல்லிட்டாரு அப்படின்னா கூட அதுக்கு இன்னைக்கு மதியம் நீங்க பாத்திருப்பீங்க 13 பேர் கொண்ட அந்த குழு பட்டியல் எல்லாமே வெளியாகுது போறாங்க அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதியானதாக தான் இருக்கு. கிட்டத்தட்ட போற வரைக்கும் வந்துட்டு அந்த பிளான் கேன்சல் ஆகுது அப்படிங்கும் போதுதான் என்ன நடக்குது தெளிவான முடிவுகள் இல்லையா? உறுதியான போறதுல எந்த மாற்று கருத்து இல்ல. எனக்கு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடியே ஒரு முக்கியமான அமைச்சரை பேசும்போது நான் போறாங்கன்னு எனக்கு உறுதிப்படுத்திக்கிட்டேன். அப்போ வந்து இன்னைக்கு வந்து போறதுக்கு எல்லாம் ரெடியா இருக்கும் போது தான் கர்நாடகத்தினுடைய முதலமைச்சர் வந்து அதை கேன்சல் பண்றாரு. அவருக்கு ஏதோ ஒரு நெருக்கடியோ அழுத்தமோ என்ன பிரச்சனையோ, ஆனா நமக்கு தவறு, நமக்கு நம்ம பக்கம் எந்த தவறு இல்ல. நாம முயற்சி வந்து இதை எப்படியாவது தமிழ்நாட்டு மக்களுக்கு தண்ணீரை கொண்டு வந்துடணும், பேசியாவது தீர்க்கணும். எதிர்கட்சிகளுக்கு என்ன பிரச்சனைனா இவங்க எங்கடா போய் ஏதாவது ஒரு முடிவு எடுத்துட்டு ஏதாவது பேசிக்கிச்சு தண்ணியை கொண்டு வந்துட போறாங்களோ, ஏன்னா என்ன ஏன் இதாச்சு இது வரைக்கும் கொடுத்துட்டாங்களா கொடுக்கலங்கிற பிரச்சனை தான் போய் பேச போறோம். இது வரைக்கும் நம்ம சட்டப்பூர்வமாவே எல்லா விஷயத்தையும் அணுகிருக்கோம். அணுகுதன் விளைவு நாம கிடைச்சிருக்கு, உரிமை கிடைச்சிருக்கு. ஆனா தீர்வு கிடைச்சிருக்கா, அந்த உரிமை மூலம் நம்மளுக்கு பயன் கிடைச்சிருக்கா, பலன் வந்திருக்கானா இல்ல. அப்போ அதை எப்படி பெறுறது? இன்னும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணுமா? அதுக்கு நாம போய் பேச வேணாமா? பேசும்போது அதுல ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்குதா? பேசுறோம், தீர்வு கிடைச்சா பாக்குறோம், இல்லாட்டி அகைன் மீண்டும் சட்ட போராட்டம் தான். அதுதான் இறுதி வடிவம். அப்போ நாம என்ன அதுக்கு ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள்லாம் சொல்லியிருக்காங்க, நீங்க ஏன் இந்த ஒரு மாநிலங்கள் பக்கத்து மாநிலங்கள் நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள் நீங்க ஏன் ஒரு பேசக்கூடாதா, ஒவ்வொரு விஷயத்தையும் நீதிமன்றத்துக்கு வரலாமான்னு கூட கேட்டிருக்காங்க. அந்த அடிப்படையில் ஒரு புதிய முயற்சியை எடுத்தார். அதுல பாதிப்பு எதுவும் ஏற்பட போறதில்ல, பயன் கிடைச்சாரு வாய்ப்பு இருக்கு. ஆனால் பாதிப்பு எதுவும் எடுக்காத இந்த முயற்சியை எதிர்கட்சிகள் ஏன் குறை சொல்லணும்? சரி, இந்த முயற்சியை நம்ம பாசிட்டிவா ஒரு வேளை எடுத்துக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். திமுக சார்பில் மதிவாணன் சார் என்ன கேட்கிறாரு அப்படின்னா, அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? தாவேக்காவுக்கு அதுல என்ன சிக்கல்? ஒரு 2 மாநிலங்களுக்கு இடையான பிரச்சனை, நீங்க புதுசாக ஆட்சிக்கு வந்திருக்கீங்க, எல்லா கட்சிகளும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் வச்சு என்ன ஒப்பீனியன் கேளுங்க, அதுக்கப்புறமா நீங்க மீட் பண்ணுங்க, இல்லைன்னா சட்ட போராட்டம் என்ன அப்படிங்கறத டிசைட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அனைத்து கட்சி கூட்டுவதுல தாவேக்காவுக்கு என்ன சட்டம் நமக்கு சாதகமா நீர் கொடுக்கணும்னு சொல்லுது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களும் மக்களும் தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுத்தே ஆகணுங்கிறது ஒரே நிலைப்பாட்டில் இருக்கிறோம். இல்ல ஒரே நிலைப்பாட்டில் இருக்கிறோம். அப்போ அனைத்து கட்சி என்ன யார் மாறுபட்ட கருத்துக்கள் இல்ல, மாறுபட்டு கருத்துக்கள் இருந்தா அனைத்து கட்சி கூட்டத்தை கொண்டு. இப்ப ஒருவேளை பிளான் என்னண்டா நான் சொல்லிடுறேன். அந்த கர்நாடக முதலமைச்சர் சந்திச்சு இத கோரிக்கையை வச்சு இதன் மூலம் அவரு என்ன கருத்தை சொல்றாருன்னு பேசி தெரிஞ்சுக்கிட்டு இங்க அனைத்து கட்சி தலைவர்கள் விவசாயிகள் பிரதிநிதிகள் கூப்பிட்டு வச்சு அதன் பிறகு ஒரு டிஸ்கஸ் பண்ணணுங்கிறதா இந்த அரசாங்கத்தினுடைய பிளானா இருந்தது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன். அந்த பிளான் இப்ப அந்த மீட்டிங் வந்து கேன்சல் ஆயிடுச்சு. இப்ப அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அந்த பேச்சுவார்த்தை கூட்டுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டினாலும் எல்லா தலைவர்கள் சொல்லக்கூடிய சட்டப்பூர்வமாக நம்மளுடைய உரிமையை எல்லாத்துக்குமே தமிழ்நாட்டுல தண்ணி வேணும்னு தான் சொல்லுவாங்க. திமுக எந்த கட்சி மாற்று கருத்து இருக்க முடியாது. நிச்சயமா மாற்று கருத்து இல்ல. ஏன்னா ஓட்டு போட்டவங்களுக்கும் போடாதவருக்கும் அவர் தான் முதல்வர், அவர் செய்யறது அந்த டிசிஷன் எல்லாமே சரி. ஆனா தீர்வு அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? தீர்வு யார் கொடுக்கணும்? அதுதான் அந்த தீர்வை நோக்கி அந்த தீர்வு யார் கொடுக்கணும்? கர்நாடகா மத்திய அரசாங்கம் கொடுக்கணும். மத்திய அரசாங்கமும் நீங்க பொதுவா பாத்தீங்களா தமிழ்நாட்டில் மத்தியிலே எந்த கட்சிகள் இருந்தாலும் தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறாங்க. காரணம் அவங்களுக்கு ஓட்டு அரசியல். கர்நாடகா நோக்கி இருக்கு. இன்னும் சொல்லப்போனா அந்த நீர்வளத்துறையினுடைய துணை அமைச்சர் அவர் சொல்றாரு தமிழ்நாட்டுக்கு தண்ணி அங்க மேகதாது கட்டுவது கேட்க தேவையில்லைங்கிறாரு. அவர் பொய்யான தகவல் தெரிவிச்ச கையிட உடனே முதலமைச்சர் கடிதம் எழுதினார்.
பார்லிமெண்ட்ல ஒரு மத்திய ஜல்சக்தி துறை அமைச்சர் வந்து வெளிப்படையாக சொல்றாரு, ஆன் ரெக்கார்ட்ல இருக்கு, தமிழ்நாட்டினுடைய அனுமதி தேவையில்லை அப்படிங்கறத சொல்றாரு. தாவேகா கடிதம் எழுதுறாங்க, எதிர்த்து எழுதுறாங்க, அதெல்லாம் சரி. ஆனா தாவேகா தொடர்ந்து ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருந்தாங்க. கடந்த ஆட்சி காலத்துல திமுக வந்து வெறும் கடிதம் மட்டும் தான் எழுதிட்டு இருந்தாங்க, லெட்டர் எழுதிட்டு சும்மா இருந்துட்டா போதுமா அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ தாவேகாவும் அதே விஷயத்த தானே நீங்க செய்றீங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு திமுக வைக்கிறாங்க. இப்போ நேத்துக்கு என்ன வந்துச்சு, டிபிஆர் கேன்சல் பண்ணி அதை அனுமதி தர முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சாங்களா? அது யாருடைய முயற்சி நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் விஜயனுடைய முயற்சியால். ஆனா கடந்த கால இவங்க வாக்குறுதி கொடுப்பாங்க. வாக்குறுதி என்ன கொடுப்பாங்க, நாங்க வந்து ஆட்சிக்கு முதல் கையெழுத்து நீட்டு கேட்ட, நீட்டை ரத்து செய்யுங்க, நீ லெட்டர் அனுப்புவாங்க. இதுதான் இருந்தது. ஆனா மக்களுடைய வாக்குறுதி இது. ஆனா அது வந்து என்ன நடக்கும், ஒண்ணுமே நடக்காது. அப்போ அவர்களுக்கும் இந்த ஆட்சிக்கும் உள்ள வித்தியாசமே, நீங்கள் பிராக்டிக்கல் ஆனும், ஆக்கப்பூர்வமா செயலணும். அரசியலோட செயல்படக்கூடியது திமுக, ஆக்கப்பூர்வமா மக்களுக்காக செயல்படுறது தமிழக வெற்றி கழகம். அந்த அடிப்படையில நீங்க பார்க்கணும். தாவேகா தரப்புல இருந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, மே 10 2026 அப்புறம் தான் அந்த காவிரி பிரச்சனை, மேகதாது பிரச்சனை எல்லாம் வந்துச்சா, அதுக்கு முன்னாடி பிரச்சனை இருந்துட்டு தான் இருந்துச்சு, என்ன நீங்க சரி பண்ணீங்க, நீங்க சரி பண்ணாததுனாலதான் இப்ப வரைக்கும் பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. தற்போது ஜவஹர் சார் பேசும்போதுமே சொல்றாரு, ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை தான் நாங்க எடுக்கிறோம், முதலமைச்சருடைய முயற்சிகள் சரியாக இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இல்ல, ஜோசப் விஜய் வந்து ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுத்தாரு. இந்த 60 நாள்ல என்ன ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுத்துட்டாரு? சட்டம் ஒழுங்கு காப்பாத்திட்டாரா? மின்வெட்டு பிரச்சனையை தீர்த்துட்டாரா? அமைச்சர்கள் பண்ற அட்ராசிட்டி எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டாரா? ரீல்ஸ் ஆட்சியை வந்து ரீல்ஸா எடுத்து தள்ளிட்டு இருக்கீங்களே, வேற என்ன நீங்க செஞ்சிட்டீங்க? முதல்ல நான் கேட்குறேன், ஜல்சக்தி துறை அமைச்சர் வந்து நாடாளுமன்றத்தில் பதிவு பண்றாரு, சரி, தமிழ்நாட்டுடைய நீர்வளத்துறை அமைச்சர் கண்டிச்சாரா? கண்டிச்சு பேசுற ஸ்டேட்மெண்ட் காட்டுங்க பார்ப்போம், ஒரே ஒரு வீடியோ காட்டுங்க. முதலமைச்சர் முதலமைச்சர் பேசின வீடியோ காட்டுங்க பார்ப்போம். எப்படிங்க நீங்க தனி தர மாட்டீங்கன்னு சொல்லுவீங்க? நீங்க தான் வாய்க்கிலேயே பேசுவீங்கல்ல, ஏன் இப்பெல்லாம் பேசுறதே இல்லை? நாங்க என்ன கேட்கிறோம்னா, பிஜேபி மோடினா உங்களுக்கு அப்படி என்ன பயம்? படம் ரிலீஸுக்காக அமைதியா இருந்தீங்க, ஜனநாயகன் ரிலீஸ் ஆயிடுச்சு, படம் ஊத்தி முடிஞ்சிச்சு, ஏன் இப்பவும் பேச மாட்டீங்க? எனக்கு நீங்க ஒரு டெல்லி சிறப்பு பிரதிநிதியா ஒருத்தரை போட்டீங்க, யாருங்க அவரு? கர்நாடகாவை சேர்ந்தவர், வெங்கட நாராயணா. இப்ப அவர் யாருக்காக போய் டெல்லியில பேசுவாரு? தமிழ்நாட்டுக்காக பேசுவாரா, கர்நாடகாவுக்கு போய் பேசுவாரா? இப்ப தமிழர்கள் உரிமைக்காக பேசுவாரா, கர்நாடக உரிமைக்காக பேசுவாரா? நீங்க காவேரி பிரச்சனைன்றது எத்தனை ஆண்டுகள் பிரச்சனை? சென்னை மாகாணத்துக்கும் மைசூர் மாகாணத்துக்கும் போடப்பட்ட ஒப்பந்தம் காலத்துல இருந்து எடுத்து பேசலாமா? அப்புறம் மொழிவாரி மாநிலங்களா பிரிக்கப்பட்ட காலத்துல இருந்து அரசியல் பேசலாமா? அதுக்கப்புறம் திரும்ப உச்சநீதிமன்றத்தை அணுகி கேஸ் போட்டு திமுக வாதாடினதை பேசலாமா? சரி, தீர்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் ஸ்கீம்ன்ற பேருக்கும் போர்டுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லி பிஜேபி போய் கேட்டது இல்ல, கோர்ட்ல காலதாமதம் பண்ணாங்கல்ல, அதை பேசலாமா? 1000 கோடி ரூபாய் பொம்மை ஒதுக்குனாரு இல்ல மேகதாதுக்காக, அதை பத்தி பேசலாமா? எதை பத்தி இப்ப பேசுறது? வாய் திறந்து பேசணுங்க முதலமைச்சர். இந்த நிமிஷம் வரைக்கும் பேசல, கர்நாடகாவை பேசல, ஒன்றிய அரசு பேச மாட்டீங்க, பிஜேபியே பேச மாட்டீங்க. ஜல்சக்தி துறை அமைச்சர் குறைந்தபட்சம் பேச வேணாம், வீட்டுக்கு போய் ட்விட் போடுவீங்கல்ல, வீட்டுக்கு போய் ட்விட் போடுங்க கண்டிச்சு. என் மாநிலத்துக்கு எப்படி நீ தண்ணி தர மாட்டேன்னு சொல்லி கேட்கறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லையா? என்ன உங்களுக்கு தடுக்குதீங்க? அப்போ உங்களுக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? சப்ஜெக்டுக்குள்ளேயே வர மாட்டீங்க. காவேரி பிரச்சனை இருக்கு, மேகதாது பிரச்சனை இருக்குன்னு சொன்னா காவேரி பிரச்சனையும் பேசுறதில்ல, மேகதாது பிரச்சனையும் பேசுறதில்ல. நான் கேட்கிறேன், வழக்கமா குறுவை சாகுபடிக்கு ஜூன் 12ஆம் தேதி தண்ணி தரணும், தந்துட்டீங்களா? விவசாயிகள் அங்க காத்து ரோட்ல நின்னுக்கிறாங்களா? அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இப்போ பொறுமையா பேசுறது, எப்ப பொறுமையா போய் பேசுறது? இன்னைக்கு குறுவை சாகுபடி, இன்னைக்கு விவசாய நல்லா வச்சுட்டு அடுத்த வருஷம் போய் பேசுறதா? அது வரைக்கும் பூமியில தாங்குமா? திமுக ஆட்சியில் இருந்த போது லெட்டர் மட்டும் தான் எழுதுறீங்க அப்படின்னு தாவேக்கா தொடர்ந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இப்ப நீங்களும் அதே தானே பண்றீங்க, பேச மாட்டீங்க. அந்த துறைக்கான அமைச்சர் பேச மாட்டாரு, முதலமைச்சர் ஒரு வீடியோ மூலமாக கூட பேச மாட்டாரு, அப்புறம் எப்படி தீர்வு கிடைக்கும் கேக்குறாரு. இவர் திமுகவினுடைய பிரதிநிதி சொன்னாரு, அதை பத்தி பேசலாமா, இதை பத்தி பேசலாமா, அதை பத்தி பேசலாமா, இதெல்லாம் நான் கேட்கணும். 1974 போட்ட அந்த ஒப்பந்தத்தை புதுப்பிக்காததை பத்தி பேசலாமா? 2007 நடுவர் மன்ற தீர்ப்பை நீங்க வந்து கோட்டை விட்டதை பத்தி பேசலாமா? காவிரிக்காக கர்நாடகாவில் 5 குறுக்கணைகள் தடுக்க கட்டினாங்களா? அன்னைக்கு இந்திரா காந்தியை சமரசம் ஏற்படுத்திட்டு நீங்க வந்து உங்க மீது ஊழல் புகாருக்காண்டி அது அமைதி காத்தீங்களா? கபினி, ஹாரங்கி, ஹேமாவதி தடுப்பணை கட்டும்போது வாய மூடி இருந்தீங்களா? அதை பத்தி பேசலாமா? எதை பத்தி பேசுறது? உங்களுக்கு செய்த தவறால ஏற்பட்ட வினை. 2 மாசம் என்ன பண்ணிட்டார்? ஆமா, என்ன பண்ணிட்டோம்?
உங்க திமுக செய்த அட்டூழியங்கள் எல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு வந்துகிட்டு இருக்கோம். நீங்கள் செய்து ஊழல் மக்கள் பணத்தெல்லாம் கொள்ள அடிச்சது மக்களிடம் திருப்பி கொண்டு வரதுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதை விட வேற என்ன வேணும்? ஊழல் செய்யாம ஆட்சி செய்யறோம், திட்டங்களை கொடுக்கிறோம், அரசியல் செய்யலையா, அட்டூழியம் பண்ணலையா, அக்கப்போர் கொட்டலையா, என்ன இப்ப பண்ணணுமோ ஆக்கப்பூர்வமா பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். புதியவர்கள் தான் இல்லைன்னு சொல்லல, கத்துக்குருவாங்க, கத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நீ உங்களை மாதிரி ஊழல் செய்யறதுக்கு அவங்களுக்கு தெரியாது. ஆனால் நிர்வாக ரீதியாக கொஞ்சம் ஏன்னா அனுபவம் இல்லாதவர்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அதனாலதான் அனுபவம் இல்ல அப்படிங்கறதுனாலதான் அவங்க எதிர்க்கட்சிகள் உட்பட தாவேக்காவுல கூட்டணி இருக்க இளைஞர்கள் ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வரக்கூடாது. நீங்க யாருமே சொல்லல. ஜனநாயக நாட்டுல யார் வேணாலும் வரலாம், நீங்க நான் உட்பட, அது எல்லாத்துக்குமே உரிமை இருக்கிறது. அனுபவம் இதா குறைவாக இருக்கிறது கடந்த காலங்களில் நாங்க பார்த்திருக்கோம். அதனால அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி முடிவெடுங்களே தான் அவங்களுடைய. மீண்டும் சொல்றேன், அனைத்து கட்சி எப்ப கூட்டுற மாதிரி பிளான் இருந்ததுன்னா போயிட்டு வந்து சிவகுமாரை பார்த்துட்டு அவர் என்ன சொல்ற கருத்து அந்த அடிப்படையில் விவாதிக்கும் பொழுதுதான் அதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும். இப்ப அனைத்து கட்சி நீங்க எதுவுமே தெரியாத நிலையில ஏதாவது பயன் இருக்கா நான் கேக்குறேன். இல்ல அதான் நான் என்னங்கறேன்னா, நான் வந்து இப்ப மீட் பண்ணிட்டு வந்தறேன், கர்நாடக சிஎம் மீட் பண்ணிட்டு வந்துட்டு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்றேன் அப்படின்னு ஒரு வார்த்தை இங்க சொல்லிட்டோம்னா இங்க இருக்க கூடிய நிறைய விஷயங்களை ஏன் அவர் பேசல? இல்ல மேடம், ஏன் அவர் பேசல? ஸ்டாலின் பேசி என்னத்த பண்ணிட்டாரு? இல்ல எல்லா பிரச்சனை ஜூன் மாதம் தண்ணி வரல அப்படிங்கிறது எவ்வளவு விவசாயிகளுடைய பிரச்சனைகள். காரணம் யாரும் இயற்கை கிட்ட தான் நீங்க போராடணும், இறைவன் கிட்ட போராடணும், இறைவன் கிட்ட சண்டை போடணும். கடந்த காலம் வந்துருச்சுன்னா மழை பெஞ்சது. திமுக ஆட்சி பண்ணீங்க 2006ல இருந்து 2011 3 முறை தண்ணி வரல மேடம். அவங்க சட்ட போராட்டம் நடத்தினாங்க. புரட்சி அம்மா ஆட்சி காலத்துல அதே போன்று ஏற்பட்டுச்சு. மழை வராத டைம் தான் பிரச்சனை. இப்ப எங்கன்னா ஆனால் இந்த தீர்ப்பு என்னடா, மழை பெய்தாலும் பெய்யாட்டினாலும் தமிழ்நாட்டுக்கு 177 TMC கொடுக்கணும் தான் அது உத்தரவு. ஆனா மழை வரும்போது வடிகாலா பயன்படுத்திட்டு வந்துருது. மழை இல்லாத டைம்ல அது யார்கிட்ட சண்டை போடணும்? நாம சட்டப்பூர்வமா கேட்கிறோம், இல்லாட்டி நம்ம கடவுள் கிட்ட தான் சண்டை போடணும். பேசி கடந்த காலங்களில் பேசி என்ன தீர்வு கொண்டு வந்தீங்க? அதே பிரச்சனை நீடிச்சிட்டு தான் இருக்கு. இப்ப நாங்க ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுக்கிறோம், அதை கொஞ்சம் கவனிங்களே அப்படின்னு சொல்றாரு. இல்ல சகோதரருக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. ஹேமாவதி அணை கட்டினது எப்போ? 1979. ஹேரங்கி அணை கட்டினது எப்போ? 1982. இது 2 பிள்ளை யாரு முதலமைச்சருங்க? சரி, அதாவது இடையில இந்த 13 வருஷம் எம்ஜிஆர்னு ஒருத்தர் இருந்தார்ல, அவர் பேசுறதே கிடையாது. அதனால தான் சொன்னேன், ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா திமுக மேல படியை போட்டு தப்பிச்சுட்டு போயிடணும். சரி, 1990 வந்து காவேரி தீர்ப்பாயம் யார் ஆட்சி? எங்க ஆட்சி தானே. யாருக்கிட்ட? நரசிம்மராவ் காலத்தில் தானே நாங்கள் அதை போராடி பெற்றோம். எங்களுக்கு அந்த வரலாறு முதல்ல கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு சொல்லணும். சப்ஜெக்ட் வைஸா என்ன பிரச்சனைன்னு கேட்டா இதெல்லாம் நாங்கள் சொல்லி கொடுக்கணும். நீங்க கூட்டினா தானே சொல்லி கொடுக்க முடியும். தெரியலையே உங்களுக்கு தான், நாங்க அதானே சொல்றோம். தெரிஞ்சுக்குங்க. நான் பேசிட்டு வந்து அங்க போயிட்டு மீட் பண்ணிட்டு வந்துட்டு அங்க என்ன சொல்றாங்கன்னு என்ன பேசணும் முதல்ல தெரியணுமே. அதுக்கு அப்புறம் என்ன டீ சாப்பிட போறீங்களா? இல்ல சாப்பாடு மோடி அவர்கள் போயிட்டு 56 இன்ச்சு மார்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தடவை சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு, நேரா போய் பிரியாணி சாப்பிட போயிட்டாரு பாகிஸ்தானுக்கு. அதே மாதிரி இப்ப நீங்க என்ன சாப்பிட போறீங்க? அங்க போய் என்ன பேசணும் சப்ஜெக்ட் தெரியணுமா இல்லையா? சப்ஜெக்ட் யார் சொல்லுவா? இங்க இருக்க கட்சி தானே சொல்ல முடியும், இங்க இருக்க அனுபவசாலி தானே சொல்ல முடியும். இப்ப நேரா போய் DK சிவகுமார் சொல்றதை நம்பி இங்க வருவீங்களா? எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க பேசுற நிர்வாக ரீதியா ஏதாவது நம்ம இப்படி எடுத்துக்கலாமா சார்? பேச்சுவார்த்தை கடந்த காலங்களிலும் நடந்திருக்கு, அதற்கான சரியான தீர்வு இல்லாமலும் இருந்திருக்கு, அது எல்லாமே நடந்திருக்கு. இப்போ புதுசாக ஒரு முதலமைச்சர் வந்திருக்காரு, பேச்சுவார்த்தை நடத்தணும்னு நினைக்கிறாரு. ஒருவேளை இந்த சமரசம் எட்டப்படலாம். நம்ம ஏன் முன்முடிவாக எந்த தீர்வுமே கிடைக்காது அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகணும்? இப்போ நீங்க சொல்றது எனக்கு புரியுது. இந்த சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா சென்னை மாகாணமும் மைசூர் மாகாணமும் ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க 1932. அது எப்போ வருது? 1974 வருது. 74 வரதுக்கு முன்னாடியே கர்நாடகாவில் அந்த ஒப்பந்தத்தை புதுப்பிக்க கூடாதுன்ற பிரச்சனை வந்துதா இல்லையா? அன்னைக்கு 2 மாநில முதலமைச்சர்களும் பேசுங்கன்னு சொன்னாங்களா இல்லையா? அப்ப நீங்க வழக்குக்கு போக வேண்டாம்னு சொன்னாங்களா இல்லையா? அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டில் அனைத்து கட்சி கூட்டம் நடந்ததா இல்லையா? அந்த கூட்டத்தினோட முடிவுல சரி முதல்ல ஒரு ரவுண்டு பேசி பார்ப்போம், அப்படி பேசி ஒத்து வரலைன்னா உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கலான்ற ஒரு சப்ஜெக்ட் நடந்ததா இல்லையா? இதெல்லாம் நடந்தது தானே. இதுல எங்க திமுக என்ன பண்ணுச்சு? எல்லா இடத்துலயும் தமிழர்கள் பக்கம் தானே திமுக நின்னுச்சு, தமிழ்நாட்டு பக்கம் தானே திமுக நின்னுச்சு. தண்ணி வரணுங்கிற விஷயத்துல எல்லா கட்சிகளும் அதுதான் ஜோசப் விஜய்க்கு அந்த எண்ணம் வேணுமே. அப்ப அந்த எண்ணம் வேணும்னு வரும்போது அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி இருக்கணுமா இல்ல? யார் கேட்கிறேன்? குறைந்தபட்சம் இதனால என்ன முடிவு வருது என்னன்றது செகண்டரி பிரச்சனை. ஆனா குறைந்தபட்சம் கூட்டம் நடத்தி குறைந்தபட்சம் நீங்க பேசி கருத்தை உள்வாங்கி அந்த கருத்துல இருந்து நீங்க ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு கத்துக்குங்கன்ற ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஜோசப் விஜய் முதலமைச்சர் ஆயிருக்காரு, கத்துக்குங்களேன். உங்களுக்கு எந்த ஈகோ தடுக்குதுன்னு கேட்கிறேன்.
அனைத்து கட்சி பிளான் கேன்சல் ஆயிருச்சு, அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காரு. நம்ம இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, ஜோசப் விஜய் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை ஒண்ணு கூட்டணும். ரெண்டாவது, இன்னைக்கு இருக்கிற ஜல்சக்தி அமைச்சர் அதாவது அவர் என்ன சொல்றாரு, தமிழ்நாட்டுடைய ஒப்பந்தத்தை அது அனுமதி வானான்னு சொல்றாரு. நீங்க காவேரி மேலாண்மை ஆணையத்துடைய இறுதி தீர்ப்புல என்ன சொல்லியிருக்காங்க? கடைநிலை மாநிலத்துடைய அனுமதி வாங்கணும்ன்றது தான் அவங்க சொல்லியிருக்க ஜட்ஜ்மெண்ட். உச்ச நீதிமன்றமும் என்ன சொல்லியிருக்கு தீர்ப்புல, அதைத்தான் சொல்லியிருக்கு. இன்னைக்கு எல்லாருமே தாந்தோண்டித்தனமா செயல்படும் போது இப்ப யார் இது போய் பேச வேண்டிய இடத்துல இருக்கிறது? ஜோசப் விஜய் முதலமைச்சர் பதவியில் இருக்கிறதுனால தான் நாங்க கேட்கிறோம். இல்லைன்னா நாங்க ஏன் ஜோசப் விஜய் பத்தி பேச போறோம்? எங்களுக்கு ஒன்றும் அவசியமே கிடையாது. பொறுப்புள்ள இடத்துல இருக்கீங்க, பொறுப்பா நடந்துங்கன்னு சொல்றோம்.